ஃபுட்டி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தியான மாலை நேர சிற்றுண்டியாக, அதாவது ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்காக நம்ம வந்து பிரெட் ஆம்லேட் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ரொம்ப ஹெல்தியானதும் கூட. அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம 50 பிரெட் ஆம்லேட் எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவைன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட்டி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பிரெட் ஆம்லேட் செய்யறதுக்கு நம்ம 1/2 கிலோ வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமா கருவேப்பிலை ரொம்ப பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் நல்ல பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிரெட் ஆம்லேட் செய்யறதுக்கு நம்ம வெறும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்தாம சில மசாலாக்களையும் நம்ம சேர்த்த போறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 25 கிராம் சிக்கன் மசாலா, 25 கிராம் மட்டன் மசாலா, 20 கிராம் கறி மசாலா, 20 கிராம் சாட் மசாலா, 30 கிராம் மிளகுத்தூள், 20 கிராம் சால்ட்டு. இப்போ நம்ம இந்த மசாலாலாம் நம்ம கடையில் வாங்கின மசாலா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சிக்கன் 65 மசாலா கிடையாது, சிக்கன் மசாலா தான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா வந்து நான் வீட்டில் இன்னும் அரைக்கலை. நெக்ஸ்ட் மந்த் வந்து மல்லி, அது வந்து வரமிளகாய் எல்லாமே சீசனு. நான் வந்து எங்கே போய் வாங்குறேன், அது வாங்கி எப்படி நான் அரைக்கிறேன், எவ்வளோ நாள் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத முதற்கொண்டு நான் நெக்ஸ்ட் மந்த் எல்லா வீடியோவும் நான் அப்லோடு பண்ணுறேன். இப்போ வந்து நான் கடையில் வாங்கின மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து 10 முட்டை நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த முட்டையெல்லாம் நல்லா அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எக் பீட்டர் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். முட்டை அடித்த முட்டை கூட கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கலந்து வச்சிருக்க மசாலாவும் கொஞ்சம் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லில் ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ நம்ம பிரெட் டோஸ்ட் வந்து நம்ம பெரிய தோசைக்கல்லில் பண்ணிட்டோம். ஆம்லேட்டுக்கு வந்து அந்த தோசைக்கல் வந்து செட் ஆகாது. அதனால நம்ம சின்ன தோசைக்கல் வச்சுட்டு நம்ம ஆம்லேட் போட்டுக்கலாம். தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு
இது மேலே வந்து நம்ம கலந்து வச்சுருக்க மசாலாவை தூவிக்கலாம். இப்படி 4 பக்கமும் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி வச்சுட்டு நம்ம வந்து மேலே கொஞ்சம் லைட்டாக தூக்கிக்கலாம். இப்போ நம்ம 50 பிரெட் ஆம்லெட் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.